Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 518 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். கப்பிள்ஸுக்கு வெக்கேஷன் போகணும் அப்படினாவே பயங்கர ஹாப்பியா இருக்கும். அப்படி நீங்க ஒரு கப்பிளா இருந்து ஒரு வெக்கேஷனுக்கு போயிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க. அந்த ஹோட்டல் ரூம்ல நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது உங்களை தவிர 2-3 பேர், அதாவது கண்ணுக்கு தெரியாத 2-3 பேர் உங்க கூட இருந்தா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு யூஎஸ்லேருந்து முகமது அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு நடந்தது கிடையாது. ஆனால் பல வருடங்களாக ஒரு ஹோட்டல், யூஎஸில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய யூஎஸ் நண்பர்கள் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணதான் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஸோ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா பல 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதில் ஸ்டான்லி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஆனால் அந்த ஸ்டான்லி ஹோட்டலை சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கான பில்டிங்ஸ் எல்லாமே இருக்காது. ரொம்பவும் தனியான ஒரு இடத்துல அந்த ஹோட்டல் இருக்கிறதாகவும், அந்த ஸ்டான்லி ஹோட்டலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஸ்னோஃபால் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1972ல் ஆலன் அண்ட் குளோரியா அப்படின்ற ஒரு கப்புள் இருந்தாங்க. அந்த கப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணி நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை சூப்பராக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளானுக்காக அந்த ஆலன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலுடைய ரேட்ஸுமே வந்து கேட்குறாரு. ஆனால் அவருடைய பட்ஜெட்டை விட எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலுமே அதிகமான விலையில் இருக்குது. அப்படியே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லி ஹோட்டலுடைய ரேட்ஸை கேட்கும்போது, விசாரிக்கும்போது அந்த ஸ்டான்லி ஹோட்டலுடைய ரேட்ஸ் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஹோட்டலை விட கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரூம்ஸுமே நிறையா அவைலபிளாக இருந்திருக்கு. ஏன்னா நிறையா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் ரூம்ஸே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த ஹோட்டலில் நிறையா ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஒரு நாள் வந்து அந்த ஹோட்டலை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்த பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா ஒரு கப்புளாக இருந்தால் அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்மளுக்கு ஒரு ப்ரைவசி தேவை, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நம்மளுடைய டைமை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா. அப்படி தான் அந்த ஹோட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் பிளேஸில் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்து ஸ்னோஃபால் எல்லாமே வந்திருந்தா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரொமான்டிக் டெஸ்டினேஷன் மாதிரி அவர் இமேஜின் பண்ணிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, குளோரியா, அவங்ககிட்டயும் சொல்கிறாரு. அவங்களும் ஓகே அங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஃபைனலாக இவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி டேட்டுமே வருதுங்க. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு முந்தின நாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வந்து வராங்க, செக்இன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருந்த ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா, சார் நம்ம ஹோட்டலில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே எங்களுக்கு ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு பெரிய போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட்டாக இருக்கிற ரூம்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரூமுடைய சாவிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கபோர்டில் வந்து தொங்க விடப்பட்டிருந்ததுங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பெஷல் டேட்டை வந்து நம்மளுடைய ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த ரூமை சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனும் உங்களுக்கே கொடுக்குறோம். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கீஸ் எல்லாமே இருக்குது, அதில் ஏதாவது ஒரு கீயை செலக்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுடைய ரூம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு புதுவிதமான ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. அதுக்கப்புறம் குளோரியா போகிறாங்க. அந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு 3/4 ரூம் வந்து எம்டியாக காலியாக தான் இருக்குது. இதுவே வந்து அவங்களுக்கு டவுட், என்னடா இது 3/4 ரூம் காலியாக இருக்குது, இவ்வளோ நல்லா இருக்குது ஹோட்டலு, சரி நம்ம ஒரு கீயை பிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கீயை பிக் பண்ணுறாங்க. கீயை பிக் பண்ணி அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொடுக்குறாங்க.
ரூம் நம்பர் 217. அந்த ஒரு ரூமோடைய கீ வந்து திரும்பியும் ரிசப்ஷனிஸ்ட் இவர்கிட்ட கொடுத்துட்டு ஹேவ் அ பிளசன்ட் ஸ்டே மேடம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் அண்ட் க்ளோரியா அவங்களுடைய ரூமுக்கு ஸ்டேர் கேஸ் வழியாக போகிறாங்க. 1972 லிஃப்ட் வசதி இருந்ததா இல்லையானலாம் தெரியல, ஆனால் அவங்க வந்து ஸ்டேர் கேஸ் வழியாக போகிறாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்து இவங்களுடைய ரூம் இருந்ததுங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோருக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகும்போது பார்த்தா அந்த செகண்ட் ஃப்ளோரில் எல்லா ரூம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருந்தது. அது மாதிரி டிசர்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிகளை தான் டிசர்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்டையர் காரிடார் அந்த செகண்ட் ஃப்ளோரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிசர்ட்டடாக இருந்தது, ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. என்னடா இது, ஒருவேளை வேறு யாருமே இல்லையா இந்த ஃப்ளோரில், நம்ம மட்டும்தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யோசிச்சுட்டு இவங்களுடைய ரூமுக்குள்ளே போகிறாங்க. அதாவது 217 கீ போட்டு ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பர்னா அந்த க்ளீன்லினஸ் இருக்குது தெரியுமா, ரூமுடைய க்ளீன்லினஸ். நார்மலாகவே 5 ஸ்டார் ஹோட்டலுடைய ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்ச் மேலே போயிட்டு பயங்கர க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ரூம் வந்து இருந்திருக்குங்க. அதாவது இந்த ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓசிடி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் என்னென்னா, ஒரு சின்ன அழுக்கு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சகிச்சிக்க முடியாது, அதையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இந்த ரூமை க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இவங்க வந்து இவங்களுடைய பேக்ஸ் எல்லாமே அங்கங்கே வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு லேட் ஈவினிங் ஆகுது, ஒரு 5 o'clock அப்படி ஆகுது. சரி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெளியே சுற்ற போயிடுறாங்க. சுற்றி கித்தி முடிச்சுட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 8 o'clock வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இவங்களுடைய ரூமுக்கு வராங்க. திரும்ப இவங்களுடைய ரூமுக்கு வரும்போதும் கூட அந்த வராண்டாவில் யாருமே இல்லை அப்படின்றத வந்து இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. சரி நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ரூமுக்குள்ளே போயிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படியே பேசினே இருக்காங்க. பேசினே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த ஆலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது நானும் க்ளோரியா மட்டும்தான் இந்த ரூமில் இருக்கும், ஆனால் இந்த ரூமில் யாரோ எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வருதுங்க. திடீர்னு ஆலன் என்ன பண்ணுறாருன்னா பெட்டில் இருந்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த கதவு ஓரம் வந்து யாரோ ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு பிம்பம் வந்து இவருக்கு தெரியுது. பதறி அடித்து எழுந்த ஆலன் வந்து பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு எழுந்து போய் டோர் பக்கத்தில் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. திரும்பியும் இவர் வந்து க்ளோரியா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூமுடைய ஜன்னல் ஒரு மிகப்பெரிய விண்டோ இருந்திருக்கு. அந்த விண்டோக்கு சைடில் இருந்து யாரோ வந்து இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். என்னடா இது விண்டோக்கு சைடில் இருந்து யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோடைய ஸ்க்ரீன்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வெளியே யாருமே கிடையாது, ஒன்லி ஸ்னோஃபால் மட்டும்தான் இருக்குது. சரி ஸ்க்ரீனை வந்து மூடுறாரு. மூடிட்டு திரும்பியும் வந்து பெட்டில் உட்கார்றாருங்க. திரும்ப பெட்டில் உட்கார்ந்த உடனே திரும்பவும் அந்த டோர் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து தெரியுதுங்க. இப்போ இவர் வந்து டென்ஷனுடைய உச்சகட்டத்துக்கே போயிடுறாரு. இவருடைய டோரை வேற யாரோ நாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாரா டோரை நாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவர் எழுந்து போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு எம்டி வராண்டா, அந்த என்டையர் செகண்ட் ஃப்ளோருமே வந்து பார்த்திங்கன்னா காலியாக விரிச்சோன்னு இருக்குது, யாருமே கிடையாது. என்னடா இது டோரை நாக் பண்ணிட்டு போகிறாங்க, யாரா விளையாடுறாங்க, யாராவது ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் எட்டி பார்க்குறாரு. ஆனால் யாருமே கிடையாது. திரும்பவும் டோரை லாக் பண்ணுறாரு. வந்துட்டு பெட்டில் உட்காந்து க்ளோரியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ க்ளோரியாவுமே வந்து மூட் ஆஃப் ஆகிடுறாங்க. ஏன்னா நிறையா வாட்டி வந்து நல்லா பேசணும் அப்படின்ற ஆசையில் வந்தவங்க இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்த உடனே அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம படுத்து தூங்கிடுவோம், நாளைக்கு காலையில் எழுந்து நம்ம ஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அரௌண்ட் ஒரு 11-11:30 மணி இருக்குங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆலனுடைய காதுகளுக்கு பக்கத்தில் ஒரு வயதான கிழவி வந்து முணுமுணுத்தா எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஓல்டு உமன் வந்து பார்த்திங்கன்னா காது பக்கத்தில் வந்து முணுமுணுக்கிறாங்க, அந்த மாதிரி முணுமுணுக்கிறாங்க. அவருக்கு கிளியராக கேட்குது. திடீர்னு எழுந்துக்கிறாரு. எழுந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. சுற்றி முற்றி பார்த்தா யாருமே கிடையாது. ஆனால் அவருக்கு அந்த முணுமுணுக்கிற சவுண்டு மட்டும் கிளியராக கேட்குதுங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அவர் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறமும் திரும்பியும் அவருக்கு அதே முணுமுணுக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. பட்டுன்னு இவர் எழுந்து உட்காரும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா க்ளோரியாவும் முழிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் முழிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது க்ளோரியா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய காதுகளுக்கு பக்கத்தில் ஒரு வயதான கிழவி வந்து முணுமுணுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆலன் ஷாக் ஆகிட்டு அவருமே சொல்கிறாரு, எனக்குமே இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி டைமை பார்க்குறாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா நடுராத்திரி 2 மணி. அந்த 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டிருக்கு. இப்போது இவங்களுடைய மனசெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படப்பட நடிக்க ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த
செகண்ட் ஃப்ளோருடைய வராண்டா இருக்கு இல்லையா, அந்த காரிடாரில் சின்ன குழந்தைகள் நல்லா சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்டு வந்து இவங்களுக்கு கேட்குதுங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. நைட்டு 2 மணி ஆகுது. 2 மணிக்கு எப்படிடா இந்த ஹோட்டலுடைய வராண்டாவில் சின்ன குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க? சரி, வந்ததுலேருந்தே இந்த காரிடாரில் யாரையுமே நம்ம பார்க்கல, சரி வெளியே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு சின்ன குழந்தைகள் ஓடி விளையாடிக்கிட்டு இருக்க சவுண்டு கேட்குது, சிரிக்கிற சவுண்ட் எல்லாமே கேட்குது. ஆனால் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த காரிடாரில் வேறு யாருமே கிடையாதுங்க, காலியாக இருக்குது. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. இப்போது இவங்க பயத்துடைய உச்சகட்டத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அவங்க கொஞ்சம் எட்டி பார்த்தா அந்த செகண்ட் ஃப்ளோருடைய மிடில் வந்து இவங்க இருக்கிறாங்க. 217 வந்து மிடில் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 20 ரூம் 2 சைடுமே இருக்குது. அந்த சைடு லாஸ்ட்டில் ஒரு விண்டோ இருக்குது, இந்த சைடு லாஸ்ட்டில் ஒரு விண்டோ இருக்குது. இவங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது கரெக்டாக இந்த சைடு, அதாவது அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய விண்டோ இருக்கு இல்லையா, கடைசியில் அந்த விண்டோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பெண் குழந்தை நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து இவங்களுக்கு தெரியுது. ஆலன் பார்க்குறாரு, அந்த பெண் குழந்தை தான் போல இருக்குது, என்னன்னு தெரியல, நைட்டில் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கு, நான் வேணால் போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே நடந்து போகிறாரு. மெதுவாக பாப்பா ஹூ இஸ் திஸ் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு போகிறாரு. நீங்கள் இங்கே தனியாக இருக்கக்கூடாது, ஏன் இந்த டைமில் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசிக்கிட்டே இவர் வந்து போகிறாருங்க. இவர் நடந்து போக 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 அங்கே நின்றுக்கிட்டு இருந்த பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் நான் வரணும், ஆனால் இவர் வந்து அந்த பெண் குழந்தையை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனால் இவர் நடந்து போக போக அந்த பெண் குழந்தை அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பம் இவருக்கு. இதுவே வந்து இவருக்கு பயங்கர ஷாக். ஏன்னா நடந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் இந்த பெண் குழந்தை வந்து பின்னாடி போய்கிட்டே இருக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா திடீர்னு அந்த பெண் குழந்தை மாயமாக மறையுதுங்க. அப்படியே நின்றுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இவருடைய ரூம் நம்பர் 217 இல்லையா, 217 வாசலில் தான் இவர் நின்றுக்கிட்டு இருக்காருங்க. அப்போ தான் இவருக்கு தெரியுது ஒரே இடத்துல இவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணுறாரு. பயந்து போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா குடுகுடுன்னு ரூமுக்குள்ளே ஓடி போயிட்டு அவருடைய மனைவி குளோரியா கிட்ட வந்து சொல்கிறாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரினா இல்லை நீ ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிற, பயத்தில் இருக்கிற, கொஞ்ச நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காருங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பாத்ரூமில் யாரோ மக்கு தூக்கி போடுற மாதிரி, ஃப்ளஷ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த ஷவர்லாம் திறந்து விடுற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா இது, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், 2 பேரும் உள்ளே இருக்கோம், பாத்ரூமில் யாரா ஷவரை ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொல்லி ஆலன் எழுந்து பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா பாத்ரூமுக்குள்ளே யாருமே கிடையாது. ஷவரை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக தண்ணி எல்லாம் கீழே தேங்கி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி இருந்த சுவடுகளும் கிடையாது. என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா வராருங்க. வந்து பார்த்தா இவருடைய மனைவி குளோரியாவை காணோம். ஐயோ குளோரியா எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா குளோரியா வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து உள்ளே வராங்க. நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு திரும்பவும் அந்த குழந்தையுடைய வாய்ஸ் வந்து கேட்டுச்சு, அந்த குழந்தை வந்து என்னை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வெளியே போனேன். வெளியே போனால் ஒரு பெண் குழந்தை வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ சொன்னது கரெக்டு தான், இமேஜினேஷன் கிடையாது, நானுமே அந்த பெண் குழந்தையை நோக்கி போய்கிட்டே இருந்தேன், ஓடுனேன், ஆனால் ஒரே இடத்துல தான் ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. அந்த குழந்தை கிட்ட என்னால் ரீச் பண்ணவே முடியல, திடீர்னு அந்த குழந்தை மாயமாக மறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, யாரும் நம்மளை பயங்கரமாக ப்ராங்க் பண்ணுறாங்க போல இருக்கு, நீ பெட்டில் உட்காரு, நான் திரும்பியும் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி குளோரியாவை வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்சுட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே கோவமாக அந்த பக்கம் நடந்து போகிறாரு. அப்படியே ஒரு 217லேருந்து ஒரு 220 230 வரைக்கும் போயிருப்பார், ரூம் நம்பர் 230 வரைக்கும் போயிருப்பார். ஸோ அந்த 230க்கு போகும்போது இவருடைய ரூம்லேருந்து இவருடைய ஒய்ஃப் குளோரியா பயங்கரமாக கத்துற சவுண்ட் வந்து இவருக்கு கேட்குது. என்னடா இது, என்னடா ஆச்சு என் மனைவிக்கு அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு இவருடைய ரூமுக்கு ஓடுறாருங்க. ஓடி போய் பார்த்தா இவருடைய மனைவி குளோரியா பெட்டு மேலே உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய கழுத்தை ஒரு வயதான கிழவி, கிட்டத்தட்ட ஒரு 75-80 வயசு இருக்கும். ஸோ அந்த வயதான பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோரியாவுடைய கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை வந்து இவர் பார்க்குறாருங்க. பார்த்த உடனே பதறி அடித்து இவர் அந்த வயதான பெண்மணியை நோக்கி ஓடுறாரு அட்டாக் பண்ணுறதுக்காக. அந்த பெண்மணி அப்படியே அந்த ஜன்னல் பக்கத்தில் போகுது. ஜன்னல் பக்கத்தில் போன அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி மாயமாக மறையுதுங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஆஹா இந்த ரூமில் நிறையா பிரச்சனைகள் இருக்குதுப்பா, இதுக்கு மேலே நம்ம இந்த ரூமில் ஸ்டே பண்ணக்கூடாது,
உடனடியாக நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிவிட்டு கீழே ரிசப்ஷனுக்கு வந்து போகிறாங்க. ரிசப்ஷனில் வந்து நைட் டியூட்டி பார்க்குற ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வந்து இருக்காருங்க. அவர் வந்து கேட்குறாரு, மேடம் வாட் ஹேப்பன், ஏன் இந்த டைமில் வந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் ரூம் நம்பர் 217 ஸ்டே பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சாரி மேடம், அந்த ரூமை நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம், ஆனால் உங்களுக்கு யார் அந்த ரூமை கொடுத்ததுன்னு தெரியல. ஒரு புது பையன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் ரிசப்ஷனிஸ்ட்டாக, அவனுக்கு இந்த ஹோட்டலோடைய ஹிஸ்ட்ரி வந்து தெரியாது. ஸோ அதனால தான் தவறுதலாக அந்த ரூமுடைய கீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க, வேறு ஒரு ரூம் தரேன், அதில் ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுடைய கீயை மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிப்பா, அந்த ரூமுடைய ஹிஸ்ட்ரி தான் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த நபர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இயர் 1911 இருக்கும். அந்த 1911 இந்த ஹோட்டலில் மிஸ்ஸஸ் வில்சன் அப்படின்ற ஒரு வயதான பெண்மணி வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப். அவங்க வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூம் நம்பர் 217. ஏன்னா ஒரு தடவை அவங்களுடைய காசை செலவு பண்ணி அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த ரூம் வந்து ரொம்பவும் பிடித்து போன ஒரு ரூம். ஸோ அந்த ரூமை வந்து எப்பயுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரிடு கப்புள்ஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்களும் ஹோட்டலோடைய பழைய ஸ்டாஃபாக இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்லி மேரிடு கப்புள்ஸுக்கு மட்டும்தான் அந்த ரூமை வந்து அலோகேட் பண்ணுவோம். ஆனால் ஒரு நாள் என்னதுன்னா தவறுதலாக ஒரு மேரேஜ் ஆகாத ஒரு கப்புள்ஸ் வந்து வந்திருக்காங்க. அந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து மிஸ்ஸஸ் வில்சனுக்கு வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் அந்த கப்புள்ஸ் கிட்ட சண்டை போட்டு அந்த கப்புள்ஸ் வந்து அந்த ரூமை விட்டு காலி பண்ணிட்டு போனாங்க. இதனால கோபம் அடைந்த ஹோட்டல் நிர்வாகிகள் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. ஸோ வேலையை விட்டு எடுத்த துக்கத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூம் நம்பர் 217 இருக்குல்ல, அந்த ரூம் நம்பர் 217க்கு போயிட்டு இவங்க அவங்களுடைய உயிரை எடுத்துக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து மிஸ்ஸஸ் வில்சன் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அந்த ரூம் நம்பர் 217 எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ஹோட்டலுடைய நிர்வாகிகள். அதுக்கப்புறம் ரூம் நம்பர் 217 யார் தங்கினாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருந்திருக்கான். சரி, அவங்க ரூமில் நடக்குது, ஓகே, இந்த சின்ன பெண் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னொரு 5 வருஷம் கழித்து ஒரு ஃபேமிலி வந்து வந்தாங்க. அந்த சின்ன பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து அவங்க ஃபேமிலி தங்கியிருந்தாங்க. நைட் டைமில் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி விளையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தவறுதலாக அந்த விண்டோ வந்து ஓப்பனாக இருந்திருக்கு. விண்டோவில் கால் தடிக்க அவங்க மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பெண்ணுடைய ஆன்மா கூட இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னப்பா நீ சொல்கிற, செகண்ட் ஃப்ளோரில் இவ்வளோ பிரச்சனையா, எனக்கு செகண்ட் ஃப்ளோரே வேணாம், எனக்கு 4th ஃப்ளோர் கொடுங்க அப்படின்றாங்க. சார் 4th ஃப்ளோரா, அதுவுமே வேணாம், நீங்கள் 1st ஃப்ளோர் இல்லை 3rd ஃப்ளோரில் மட்டும் இருங்க அப்படின்றாங்க. இப்போ 4th ஃப்ளோரில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், சார் இங்கேயாவது அந்த ஒரு ரூம் தான் வந்து பிரச்சனை, ஆனால் 4th ஃப்ளோரில் 3 ரூம் வந்து ஹாண்டடாக இருக்குது, நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாம் அந்த 4th ஃப்ளோரில் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிப்பா எந்தெந்த ரூம்பா அப்படின்னு கேட்டால் 4th ஃப்ளோரில் 401, 428 அண்ட் 427 இந்த 3 ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாண்டடான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் யாராவது அங்கே தங்குவாங்களா, எப்பா எங்களுக்கு ரூமே தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய ஆனிவர்சரியை வேற எங்கேயாவது போய் கொண்டாடிக்கிறோம், ரோட்டில் கூட போய் உட்காந்து கொண்டாடிக்கிறோம், ஆனால் இங்கே கொண்டாட மாட்டோம்ப்பா, எங்களுக்கு கேஷ் ரிட்டர்ன் பண்ணுறேன், நான் அப்படியே ஓரமாகவே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனா அண்ட் க்ளோரியா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பி போயிட்டதா ஒரு ஸ்டோரி இருக்கான். ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ஸ்டான்லி ஹோட்டலை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் தெரிஞ்சமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகமது இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அவருடைய நண்பர் வந்து சொல்லியிருக்காரு, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாரு. ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போன இடத்துல இந்த மாதிரி ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். யார் வந்து ரொம்ப இனோவேட்டிவான ஒரு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு கமெண்ட்டை இந்த வீடியோவில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஆனால் ரொம்பவும் இனோவேட்டிவான ஒரு கமெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு 2 ஸ்டோரிக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்டோரியை இன்கம்ப்ளீட்டாக விட்டுருப்பேன். அதில் வந்து எது நடந்திருக்கும் அப்படின்றத வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக
சூப்பரான ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தார். அது அதுதான் நடந்தது அந்த ஸ்டோரியில். ஸோ அந்த கமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியோடைய கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு உத்தரவாதம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்ல கமெண்ட்ஸை போடுங்கப்பா. 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் தான் கேட்குறேன். அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மனுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.